நான் ஜாஸ்மின். இப்ப OT7FF மாமா பையன், அத்தை பொண்ணு போயிடலாமா? போன பாட்டுல ஒரு வழியா வந்து காலேஜ்க்கு எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. ரித்துவும் வந்து நானும் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆரம் வந்து அவகிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துட்டு இருந்திருப்பாரு. ரித்துக்கு அது வந்து ஹர்ட்டா இருந்திருக்கும். இப்ப நம்ம அப்படியே ரித்து சைடு பார்த்தோம் அப்படின்னா, அவ அப்படியே கட்டில்ல அவளுடைய நீஸ் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆரமோட அந்த அவங்களுடைய மேரேஜ் பிக்கே தான் பார்த்துட்டு இருக்கா. ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டீங்க? நீங்க அந்த மாதிரி பேசும்போது நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? ஏன் அப்படி இப்படி பேசுனீங்க? எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஆனா ஆனா நீங்களும் நானும் லவ் பண்றேன். நீங்க தானே சொன்னீங்க. என்கிட்ட அன்னைக்கு அவ்வளோ க்ளோஸா வந்தீங்க. பட் இன்னைக்கு காலேஜ்க்கு வரேன்னு தானே சொன்னேன். எனக்கு வீட்டிலே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. அது இந்த இந்த ரூம் உள்ள எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால தானே நான் உங்ககிட்ட கேட்டேன். நானும் காலேஜ்க்கு வரேன்ட்டு. அதுக்கே அப்படி அத்தனை பேர் முன்னாடியும் என்கிட்ட அப்படி பேசுனீங்க. நீங்களாம் யாருன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்லை. நீங்க இந்த மாதிரி என்கிட்ட ரூடா பேசும்போது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பெயினா இருக்கு. அறம், இதுக்கு முன்னாடி உங்களை நான் எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தேன்? அறம் கூப்பிட்டேனா, இல்ல அறம் மாமான்னு கூப்பிட்டேனா, இல்ல வேற எதனா நேம் மென்ஷன் பண்ணி கூப்பிட்டேனா? எனக்கு தெரியல. உங்களை எப்படி கூப்பிடணும்னு கூட தெரியல. உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. ஆனா இப்போ இன்னைக்கு மார்னிங் நீங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டோன்னு உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிக்கை பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா. அவ கண்ணுலேருந்து நான் ஸ்டாப்பா டியர்ஸ் வருது. அப்படியே தொடச்சிட்டே இருக்கா. அந்த பக்கம் ஆரம் ஒரு மாதிரி சேடா உட்காந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். என்ன சொன்னா, ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து ரித்து அப்புறம் ஷகுன் தான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஷா அப்புறம் ஆருஷி தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டோரி போக போக எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் மாத்திக்கிட்டேன். இப்போ எப்படி போகுதோ அதே ஃப்ளோல அப்படியே போகலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷா அப்புறம் ஷகுன் இவங்க 2 பேரும் தான் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி நான் மாத்தி சொல்லிட்டேன். அப்புறம் ரித்து அப்புறம் ஆருஷி அவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சத்தியமா எனக்கு இது ஞாபகமே இல்ல. சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் கேட்டாங்க. என்னக்கா நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் அத போய் கிளியரா அது செக் பண்ணி பார்க்கும்போது, நான் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே நான் அத சேஞ்ச் பண்ணிட்டேன் மாத்தி. அத நான் அப்படியே அதே ஃப்ளோல அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன். சரி ஓகே அப்படியே நம்ம போயிடலாம். ஒண்ணும் மறுபடியும் பழைய மாரி மாத்த வேணாம். அப்படியே போயிடலாம். ஓகேவா? இப்ப நம்ம அப்படியே காலேஜ் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம் அப்படியே அந்த பெஞ்ச்ல தலை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. இது ஜேஹோப் தான். ஆரம், ம். என்னாச்சு? ஏன் அவ்ளோ சேடா இருக்க? ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு என்னமோ ரித்தி கூட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஆமாடா, உன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? நிஜமாவாடா? ஆமாடா, நான் அத கவனிக்கல. ஏன்? இல்லடா, நான் எங்க அவ காலேஜ்க்கு வந்துட போறாளோ? அவ அவ வந்தானா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல அவ என்ன மாதிரி ஃபீல் பண்றான்னு நான் கவனிக்கவே இல்லடா. ஆனா இப்ப யோசிக்கிறேன்டா. அவ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாள. ஆமாடா. நான் வேணா வீட்டுக்கு போட்டா? ஏன் ஆரம்? இல்ல போய் அவகிட்ட கொஞ்சம் பேசலான்னு. அவளே இப்ப குழம்பி போயிருப்பா. இதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட எப்படியும் இந்த மாதிரி ரூடா பேசியிருக்க மாட்ட. சாஃப்டா பேசியிருப்ப. இப்போ ரூடா பேசியிருப்ப. அவ ஏற்கனவே கன்ஃபியூஷன்ல இருந்துப்பா. நீ அப்புறமா எப்பவும் போல நீ சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூன் மேல போய் அவ கூட கொஞ்சம் பேசி வெளியே கூட்டு போ. ஆமா ஜியோ, எனக்கு இங்க இருக்கவே மனசே இல்லடா. ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைப்பாவே இருக்கு. சரிடா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் அதே கிளாஸ் தான். இப்போ ஷா அப்புறம் ஷகுன் 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஷா ஷாவோட ஃபேஸே ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாரி அப்படியே செவந்து போய் அந்த மாதிரி இருக்கு. ஷகுன் எதார்த்தமா ஷாவோட ஃபேஸ பார்க்குறா. லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. ஏய், ம் என்ன என்ன ஷகுன்? என்னாச்சு? மேடம் ஏன் இன்னைக்கு இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. இல்லையே, என்னமோ ஒரு விஷயம் இருக்க. என்னன்னு சொல்லு. ச்சீ ஒண்ணும் இல்லடி. இல்ல இல்ல இங்க பாரு. நேத்து இருந்த ஃபேஸ்க்கும் இன்னைக்கு இருக்க ஃபேஸ்க்கும் டிஃபரெண்ட் எனக்கு தெரியுது. ஒழுங்கு மரியாதை சொல். என்ன விஷயம்? அதுவா? அது அது எப்படி உன்கிட்ட சொல்றது? என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லப் போற? அது எனக்கும் ஜின் மாமாக்கு இருக்கும் பர்சனல். உனக்கும் ஜின் மாமாக்கு இருக்க பர்சனல். என்ன கிஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ம் ஷா, மேட்ரே முடிச்சுட்டு வந்து கிஸ்ன்னு கேட்குறா அப்படிங்கிற மாதிரி ஷா வந்து ஷகுனை பார்த்துட்டு இருக்கா. நான் கூட சுகா மாமா கூட கிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன சொன்னா, இதுல வந்து ஷகுன் அப்புறம் சுகா 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. இத வந்து ஷா எதிர்பார்க்கல. எப்படி சொல்ற? நிஜமாவா? ம். ஆமா.
தினமும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிப்போம். அப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா? லவ்வா? ப்ரப்போஸ்லாம் பண்ணுறேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் எனக்கு அவரை பிடிக்காது, ஆனால் பிடிக்கும். என்ன என்ன மறுபடியும் சொல்லு. எனக்கு சுகா மாமாவை பிடிக்காது, ஆனால் பிடிக்கும். ஏய், இதை பார், நான் நல்லா இருக்கிறேன், ஏன் என்னை பைத்தியக்காரியை அலைய விட போறியா? ஏண்டி, நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நீ ஏன் வந்து சீர்னு பேசுன? இப்போ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஏன் நிஜமா தாண்டி சொல்கிறேன். நாங்கள் லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணிக்கல, ஆனால் பிடிக்கும் பிடிக்காது. இதை பாரு, ஒழுங்கு மாதிரி தானே பாரு அப்படி சொல்லி எப்படி திருப்பா? என்ன உண்மையை சொல்லு. நிஜமா நிஜமா உனக்கு சுகா மாமா பிடிச்சிருக்குதே. உன்னெல்லாம் பிடிக்காது, அதுக்கு பிடிச்சிருக்கு. அதை சொன்னா என்ன? அதை சொன்னா நல்லாவா இருக்கும்? இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் சுகா மாமாவுக்கும் பிடிக்கும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸை கவனிக்கிறான். சரி சரி சரி, அதை விடு. என்ன கிளாஸ் தானே கவனிக்க போனா, இப்போ என்ன? அது இல்லை, உண்மையை சொல்லு. உனக்கும் ஜின் மாமாக்கும் என்ன நடந்துச்சு? அது அது எப்படி பர்சனல்ஜி? நான் சொல்லலை. இப்போ நானும் சுகா மாமா எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் மாதிரியாடி இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே. சொல்லுடி. ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து இப்போ காதுக்குள்ளே போய் நானும் ஜின் மாமாவும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நிச்சயமாவா அப்படி சொல்லி கத்தி கேட்குறா. அந்த பக்கத்துல இருந்து படுத்து இந்த ஆரம்பி எழுந்திரிச்சு உட்காந்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷகுனை பார்க்குறாரு. ஜேஹோப்பும் பார்க்குறாரு. என்னங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து ஒன்றும் இல்லை மாமா, இவங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறா. சரி, இவனை வச்சுட்டு சும்மா சமாளிக்கிறது பெரிய விஷயம்டா அப்படி சொல்லி ஜேஹோப் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பம் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு மறுபடியும் அதே பொசிஷன்ல போய் அப்படியே படுத்துக்கிட்டாரு. சனி முடிச்சவளை எதுக்கு கத்துனேன்? இல்லை இல்லை, சும்மா வடி சீரியஸாவா? சரி சரி, 2 பேர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது மெதுவா பேசு. இப்படி அது அது என்னன்னு தெரியல. மாமாவா ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணாரு. எனக்கும் அதை தடுக்கிறதுக்கு ஒன்றும் தோணலை. உனக்கு தான் தெரியும். நீயும் மாமாவும் சின்ன வயசுல லவ் பண்ணுறீங்க அதானே? அதுதாண்டி. ஆனால் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணாரு தெரியுமா? எதுக்கு? அது வந்து அன்னைக்கு நடந்து சுகா பேசுனது, நைட்டு ஜீனா இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசுனது நிஜமாவாடி? சுகா அந்த மாதிரியா பேசினாரு? ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, அது அவருக்கும் புரியுது. பட் ஆனால் அன்னைக்கு பேசினதை இன்னும் ஜின்மாமாவால் மறக்க முடியலடி. என்கிட்ட ஃபீல் பண்ணி அழுதாரு தெரியுமா? சரி விடு, போக போக எல்லாம் சரியாயிடும். இன்னும் மாமாவை ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக தாண்டி இருக்கோம். இதான் ஃபர்ஸ்டா இல்லை இதுக்கு முன்னாடி இல்லடி, இதுதான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணோம் நிஜமா அப்படிங்கிறா. சரி ஓகே, ஹாப்பி தான். நீயும் ஜானு மாதிரி சீக்கிரமாகவே ஒரு குட் நியூஸ் சொல்லு. சரி, அப்படி சீக்கிரமாவா? ஜானுவும் பிள்ளை பெற்றுக்க போறடி. அவோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டாக அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கு நான் இவ்வளோ சீக்கிரம்லாம் பேபி பற்றி எதுவும் நான் யோசிக்கலடி. ஒருவேளை ஜின்மாமாக்கு ஆசையாக இருந்தா என்ன சொல்கிற? எனக்கு ஒன்று தெரியுமா, சுகா மாமா என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படி சொல்லி சுகா வந்து ஷகுன்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் ஷகுன் வந்து ஸ்டார்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவா? மாமாவா பேபி கேட்டாரா? ஆமாம். ஆனால் நான் தான் கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் நாங்கள் 2 பேரும் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும் அவர்கிட்ட. ரெண்டாவது இங்கெல்லாம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு தான் நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் நீ ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம்ம ஹாப்பி டே. இதே மாதிரி ஜெஹோப், அப்புறம் ஆருஷி, அப்புறம் நம்ம ஆரம் மாமா, ரித்து இவங்கெல்லாம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்களும் ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லூஸ் மாதிரி பேசாத ஷகுன். மாமா அந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசுகிறாருன்னா அப்போ அவருக்கு உண்மையில ஆசை இருக்கும் தானே. ஒரு பேபியை பற்றி வேற பேசியிருக்காரு. நீ அப்படி தள்ளி போடுற? ஒரே ரூமில் இருந்துட்டு அவர் கஷ்டமாக இருக்க போகுது. இல்லடி, அவரும் ஓகே தான் சொன்னார். அதே மீறி அவர் அதுக்கு மேலே மூவ் பண்ணாருன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்குது. நிஜமாவா? இப்போ உனக்கு சுகமாவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தலையாற்றா. அங்கேருந்து ஜேஹோப்பு 2 பேரும் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. சரி, என்னடா பார்க்குறா அப்படின்னு சொல்லி ஆரம் அடிச்சு இருந்திருப்பாரு. எதுக்குற என்ன எதுக்குற? அப்போ நீங்கள் 2 பொம்பளை பசங்க ஏதோ பேசியிருக்கீங்க, நீ என்ன பார்க்குற? இல்லை, அவங்க என்னமோ ஸ்மைல் பண்ணுறாளுங்க, புதுசு புதுசுன்னு பேசுகிறாங்க. அப்போ ஜேஹோப், ஆருஷி, ரித்துலாம் காதில் விழுந்துச்சா? நிஜமாவா? அவளுங்க ஏன்டா நம்மளை பற்றி பேச போகிறாங்க தெரியலையே. அதுவும் ஒரு மாதிரி அங்கே பாரு அந்த ஷகுன் பாரு எப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பேசுகிறா, ஒரு மாதிரி ஷை ஆகிக்கிட்டு. அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் ஹெட்டை மட்டும் திருப்பி பார்க்குறாரு. அதே மாதிரி தான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு பேசுகிறா. இன்னும் இவ்வளோ ஷை ஆகுறா, இதுக்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது தெரியாமல் அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை இப்படியே கட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆருஷி மட்டும் அப்படியே தனியாக உட்காந்துட்டு இருக்கா.
உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அப்படியே தனியா உட்காந்துட்டே இருக்கிறா. அதை வந்து ஜிமின் வந்து நோட் பண்றாரு. ஏய் இருங்கடா, அது வர எங்கடா போற? அருஷி அண்ணிக்கிட்ட. ஏன் பாரு ஒரு மாதிரி ஷேடா உட்காந்துருக்காங்க. அருஷி அண்ணி, ம், சொல்லுங்க ஜிமின் மாமா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ சைலண்டா இருக்கீங்க? ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எப்பவும் ரித்து இருப்பாள்ல, அது வேற இன்னைக்கு ரித்து வரேன்னா மாமா வர வேணாம்னு சொன்னார்ல, அதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். அதெல்லாம் ஏன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க நீ? அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே ஆருஷி பக்கத்தில் உட்காராரு. ஆருஷி அப்படி தள்ளி உட்கார்றா. ஜிமின் மாமா, சொல்லுங்க அண்ணி. ஆருஷின்னு கூப்பிடுங்களா? அது என்ன அண்ணி? நான் எப்படி உங்களை, நீ ஜெயப்பனோட ஒய்ஃப், எப்படி நான் ஆருஷின்னு கூப்பிடுறது? ஜங்குக்கெலாம் கூப்பிட்றாருல, அந்த மாதிரி கூப்பிடுங்க. எனக்கு அப்படி வரமாட்டேங்குது. ப்ளீஸ், எனக்கும் உங்களுக்கும் ஒரு வயசு தான். சொல்லப்போனால் உங்களோட நான் சின்னவ, ஒரு 2 months சின்னவ தானே. என்னை போய் ஆருஷின்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுச்சு ஜிமின் மாமா. அப்போ நீ மட்டும் என்ன ஜிமின் மாமான்னு கூப்பிட்றாரு? சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சுல. நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஆருஷின்னு தானே கூப்பிடுவீங்க. நீங்கள் எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவீங்க. திப்புன்னு வந்து அண்ணின்னு கூப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அண்ணனோட ஒய்ஃப் ஆச்சே, அதான் யோசிக்கிறேன். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி ஆருஷி கேட்குறா. ஃப்ரெண்ட்ஸா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அண்ணி அந்த மாதிரிலாம் எந்த ரிலேஷன் அதெல்லாம் இருக்காதுல்ல. இப்போ நான் உங்களை ஜிமின்னு கூப்பிட்றேன், நீங்கள் என்ன ஆருஷின்னு கூப்பிடுங்க, ஓகேவா? ஆனால் எனக்கு ஜிமின்னு கூப்பிட வராது, வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது மாதிரி கூப்பிட்றதுக்கு. சரி ஓகே, ஓகே அருஷி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அருஷி கை கொடுக்குறா. ஓ ஃப்ரெண்ட்ஸ், என்னையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுப்பீங்களா? ஏன் இல்லை, உங்கள் சிஸ்டர்லாம் எங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க, நீங்கள் கூட அதெல்லாம் விடு. ஆனால் ஜானு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நினச்சி நான் கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு பேபி வரும்ல, அழகா க்யூட்டா, அது உன்னை மாதிரியே. ஆருஷி என்னை மாதிரியா? ஆமாம், ஜானுவோட நீ தான் ஜிமி, ரொம்ப அழகாக இருக்கீங்க ஜிமி மாமா. ஏய் மாமா சொன்னதை இப்போ தானே சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்க. சரி ஓகே, நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க ஜிமி. அப்போது உங்களை மாதிரி தான் பேபி வேணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். நான் கூட இல்லை, ஜானும் அப்படி தான் ஆசைப்படுவான், வேணா போய் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி ஆரிஷி சொல்கிறா. அப்படியா? ஜிமி அப்படிங்கிறா. சொல்ல அரிஷி. ரித்து வர வரைக்கும் என் கூட உட்காரியா? எனக்கு தனியாக உட்கார ஒரு மாதிரியாக இருக்குது. வேறு யாருனா கூட உட்காரவும் எனக்கு பிடிக்கல. இப்போ நீ நானும் நல்லா பேசிக்கிறோம்ல, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டாக ஃபீல் ஆகும், அதனால தான். சரி ஓகே, இதில் என்ன இருக்குது, வேணுமே இங்கே உட்காரேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போய் நாங்கள் ஆருஷி அண்ணி பக்கத்தில் உட்காரு. ஏன்டா அவங்க கூட? இல்லை, அவங்க தனியாக உட்காரத்துக்கு ஒரு மாதிரி யாராவது ஃபீல் பண்ணுறாங்க, கூட உட்காந்தா அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நிஜமாவா? நம்ம 3 பேரை பார்த்தாலே ஆகாது. அதெல்லாம் அப்போடா, இப்போ இல்லை, இவங்க நல்லா பேசுகிறாங்க தெரியுமா? அப்புறம் என்ன தெரியுமா, அவங்கள அண்ணின்னு கூப்பிடக்கூடாதான். அவங்க நம்மளோட 2 மாதம் சின்னவங்க தானே, அதனால அண்ணி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆருஷின்னு கூப்பிடுனாங்க. அப்படியா? சரி சரி, அப்போ ஓகே, சரி நீ போய் பக்கத்தில் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்லாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இல்லையா, என்னாச்சு ஜிமி? ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். ஓகே எப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஜங்குக் அப்படியே டயாங்க பார்க்குறாரு. டயாங் அப்படியே டேபிளில் அப்படியே அவர் தலையை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு கண்லேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ கிட்டக்கிட்ட அப்படி அழுதுகிட்டே இருக்க. தெரியல ஜங்குக், அழுக வருது, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக் அவரோட டியர்ஸ்லாம் அப்படியே தொடச்சிட்டு, இதுக்கிட்ட அழுதுட்டு இருக்க? இல்லைடா, ஐஷு இந்த மாதிரி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கலடா. டேய் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. என்னடா, எதுவும் கேட்குற மைண்ட் செட்டில் நான் இல்லை. டேய் அதுதான்டா சொல்லணும், அது பாரு அப்படி சொல்லும் போது இப்போ அங்கே கிளாஸ்க்கு யாரும் வந்துட்டாரு. இப்போ வந்து முக்கியமான எக்ஸாம் இருக்குது, எல்லாம் தனித்தனியாக உட்காரு அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்துருப்பாங்க எக்ஸாம் இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாம் தனித்தனியாக போய் உட்காந்தாங்க. இப்போ ஜங்குக் சொல்ல வந்தது அப்படியே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அவர் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்திருப்பாரு அப்படின்னா, மார்னிங் ஜானு வந்து பப்பையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறப்போ வைஷுவும் வந்து அதை சாப்பிடாம அதை தள்ளி வச்சுருப்பாரு இல்லையா, அதை ஜங்குக் பார்த்துருந்துருப்பாரு. அதை தான் இப்போ டைம்கிட்ட சொல்ல வரணும்னு நினச்சிப்பாரு. பட் அதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அப்படியே எக்ஸாமா அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இதை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஜானு இப்போ எப்படி இருக்கு, எதனா குடிக்கிறதுக்கு ஜூஸ் எதனா வாங்கிட்டு வருவா கேன்டி? இது வேணா காகிரா, நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லை இப்போ தான் அக்கா வந்துட்டு போனான்,
யாரு? ஷாக்க வந்துட்டு போனா. உனக்கு எதுனா ஜூஸ் வாங்கி குடுக்க சொன்னா. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாண்டி ப்ளீஸ். எனக்கே ஒரு மாரி வாமிட் வர மாதிரி இருக்கு. சும்மா இரு காயிரா அப்டியே சொல்லிட்டு, அப்படியே அந்த பெஞ்சில அப்படியே தலைய வச்சு படுத்துக்கிறா. அவ வேற அவளுடைய பார்வை இப்ப அங்க ரோஸ் ஜெனி இருக்காங்க. அவங்க மேல தான் போகுது. இவளுங்க வேற ச்சே! அப்டின்ட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிறா. திரும்பும்போது தான் வைஷுவ பார்க்குறா. வைஷுவும் ஒரு மாரி சேடா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஜானுக்கு அவகிட்ட பேசணும், அவளுக்கு கம்ஃபர்ட் குடுக்கணும்னு தோணுது. பட் அவ வந்து பேபிய கலைச்சத அவளால ஏத்துக்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. வைஷுவும் அப்படியே ஜானுவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜானுவும் அப்புறம் வந்து வைஷுவும் ட்வின்ஸ் தானே! இத்தன வருஷம் அவங்க அப்படிலாம் பேசாம இருந்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் தடவ 2 பேரும் இப்படி பேசிக்காம இருக்கிறது. ஜானுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னா, வைஷு அப்படியே டேபிள்ல அவளோட ஹெட்ட வச்சு அப்படியே ஜானுவே தான் பார்த்துட்டு இருக்கா. காஹிராவ பார்க்குறா. ஜானு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறத அப்ப காஹிரா நோட் பண்ணிட்டு, "என்ன பார்க்குற?" அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அங்க வைஷுவ பார்த்துட்டு இருக்கா. "எதுக்கு நீ அவள பார்க்குற? ஏய் என்னடி? ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுற? எதுக்கு அவள பார்க்குற? ஏய் அப்போ நம்ம சிஸ்டர்டி. சிஸ்டர் அவ. அவ என்ன வேலை பண்ணா உனக்கு தெரியாதா? ஏய் அவ ஏதோ கோவத்துல, ஏன் நான் கூட தானே அந்த மாரி பண்ணேன். ஆனா நீ அப்படி பண்ண. மாமா அப்புறம் எல்லாரையும் பார்த்தோன்னே நீ உன்னுடைய முடிவு மாத்திட்ட. இப்போ போய் அந்த மாதிரி நீ பண்ணணும் அவங்களே உனக்கு பர்மிஷன் கொடுத்தா நீ போய் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி காகிரா கேட்கா. இப்போ ஜானு உன்னோட ஸ்டொமக்ல கை வச்சுட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. ஆனா அவன் பண்ணிட்டா. எல்லாத்தையும் பார்த்தா தானே நீ அது கேள்விப்பட்டோன்னு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாமாவை எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் உன்னுடைய முடிவை நீ மாத்திக்கிட்ட. ஆனா அது எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துட்டு அப்புறம் வெறும் டயாங் மேல இருக்கிற கோவத்துல தன்னுடைய பேபியை அவ அந்த மாதிரி பண்ணிட்டா. அவ எப்படி இப்படி பண்ணலாம்? கைரா விதி எது ப்ளீஸ். எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. எனக்கு ஒரு 2 பேர் தான். அவங்களே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சிஸ்டர் கூட கிடையாது. நம்ம 3 பேரும் இப்படி இருந்தா. ஆனா நான் சொல்ல சொல்ல கேட்காம அவகிட்ட கேளு நான் எவ்வளவு கெஞ்சினான்ட்டு வேணாண்டி பண்ணாத இந்த மாதிரி பண்ணாத கேள்விப்பட்டாலும் எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டேன் தெரியுமா. சரி ஈவினிங் போய் வீட்டுல சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கே தெரியாம அவ பர்மிஷன் கேட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த மாதிரி பண்ணிட்டா. யோசிச்சு பாரு எப்படி இருக்கும்ட்டு. யாரும் சொல்லாம இருந்தா பரவாயில்ல. எல்லாமே பொறுமையா நிதானமா இந்த முடிவு எடுத்துக்காடி அப்படின்னு சொல்லி காகிரா கத்துறா. சரி வீட்டுக்கு எதுக்கு கத்துற கையை விட்டு. எனக்கு பிடிக்கல. அவளை பார்க்கவே பிடிக்கல. ஏதோ ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காகிரா வந்து உட்காந்துட்டு இருக்கா. என்ன சொன்னா நடுவுல காகிரா உட்காந்துருப்பா. இந்த பக்கம் ஜானு இந்த பக்கம் வைஷு அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க எப்பவுமே. அதே மாதிரி இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. அவ அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றா. அவ கண்ணுல அப்படியே டியர்ஸ் இருக்கு. இப்படி தொடச்சிட்டு இப்போ அந்த கிளாஸ்க்கு மேமும் வந்துட்டாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லு வைஷு. மேம் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு சரி போயிட்டு வா அப்படி சொல்லி மேம் வந்து கிளாஸ் நடத்துறாங்க. ஜானு காயிரா 2 பேருமே பாக்குறாங்க. பாட்டுக்கு ரொம்ப ஸ்லோவா ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல ஸ்லோவே இல்லாத மாதிரி அந்த மாதிரி அந்த கிளாஸ் மட்டும் அப்படியே வெளியே போறா. இப்படியே நம்ம அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ்லாம் ஃபுட்பால் மேட்ச் அந்த பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கிரவுண்ட்ல. கேர்ள்ஸ்லாம் வந்து உட்காந்து பார்ப்பாங்களா அந்த மாதிரி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நேரா ஜிம்மி ஓடி போய் அரிசி பக்கத்துல அரிசி எப்படி நானும் ஏய் சூப்பரா விளாண்ட சரியா இல்லாட்டியே நான் இப்பதான் நோட் பண்றேன். இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி நோட் பண்ணிக்கல பாரு அங்க பாருங்க ஆள் எப்படி விளாடுறான் யாரு இதோ பாரு அப்படின்னு சொல்லி கை கட்டுறது அங்க தேவதான் அங்க விளாண்டிட்டு இருக்காரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓ அப்படியா என்ன அப்படியாங்கிற உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னுடைய ஆளு ம் இருக்கட்டும் இருக்கட்டுமா என்ன ஒரு இதே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பேசுற இன்ட்ரெஸ்ட் என்ன உனக்கு என் ஹயா மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையா? அப்படி இல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்படியும் இல்ல. அப்புறம் என்ன இருக்கா இல்லையா? அதுதான் எனக்கு தெரியல. என்ன சொல்ற நீ அரசி? ஆமா எனக்கு எனக்கு ஏதோ நம்ம மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரல. இதுக்கு ஒன்றும் தெரியல. என்ன ஒன்றும் தெரியல. எனக்கே புரியல ஜெமீன் அப்படி சொல்லி இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. போக போக புரிஞ்சிடும் போ. உன் தங்கச்சி இருக்கா பாரு. ம் இன்னமும் என் மேல அவளுக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? அவ என்ன சொல்றா தெரியுமா என்கிட்ட? என்ன என்னை ஏத்துக்கவும் முடியலையா? மன்னிக்கவும் முடியலையா? ம் அப்படியா சொன்னா? ஆமா அப்படி சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாரி அந்த மாரி போயிட்டு இருக்கு. 2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து சுகா தான் கை காட்டுறாரு. டேய் சனியனே எந்திச்சு வாடா பிராக்டிஸ். அப்போ எனக்கு பெயினா இருக்கு லெக்லாம். நான் உட்காந்துருக்கேன். அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அவரு ஆர்ச்சி கூட பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப 2 பேருமே நல்லா ஷேர் பண்ணி அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு ஆள் ஸ்டாப் ஆகி அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கு.
இந்த பக்கம் சுகா, இது உன் நம்பிலாம் நான் பெட் கட்டினேன் பாரு, என்னைய சொல்லணும். நீங்க எல்லாம் தம்பிங்களா? ஏன் ஆயா நான் விளையாடல, நீ விளையாடுற, அவன் போய் உட்காந்துட்டு இருக்காங்க, கால் வலிக்குதான் அப்படின்னு சொல்லி அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜெயஹோப் அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்காரு. என்ன சாயா அப்படின்னு சொல்லி இப்போ டயம் வந்து கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்ன பொசசிவா? பொசசிவா எதுக்கு? இல்ல, திடீர்னு உன் ஒய்ஃப் கூட பேசுறது உனக்கு பொசசிவா இருக்கா? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப என்ன? ஒண்ணும் இல்லையே, இதோ நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி ப்ளே பண்றாரு. ஆனா அவருடைய பார்வை அங்க போயிட்டு போயிட்டு வருது. திடீர்னு எவ்வளவு கத்தி கூப்பிட்டாலும் சரி, ஆரம் கூட கூப்பிடுறாரு. திடீர்னு அரிசி கூட பேசுறது மும்பரமா இருக்கிறாரு. யார பத்தி? அவரு வந்து ஜானுவை பத்தி தான் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உன் தங்கச்சி இப்படி, உன் தங்கச்சி அப்படி, இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி, "இங்க பாரு, என் தங்கச்சியை பத்தி என்கிட்டே பேசிட்டு இருக்க. ஏய், இப்ப நீ உன் தங்கச்சியோட சிஸ்டர் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்ட், புரியுதா?" அப்படின்னு சொல்லி அங்க ரெண்டு பேரும் அப்படி ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ஆளுக்கு அப்படியே ஸ்டொமக்கே பர்ன் ஆகுது. அவளுக்கு அவ்வளோ ஜெலஸ் ஆகுது. ஏன்னா இவ்வளோ க்ளோஸ் ஆயிடல. நல்லா கூட ஆச்சு, கம்ஃபர்டபுளா கூட பேச மாட்டா. ஆனா ஜிமின் கூட இவ்வளோ க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கா. அது ஜெஹோக்கால பார்க்கவே முடியல. இப்போ ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் மேல வந்து பாலு வருது. அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டை தடவுறாரு. ஐயா நமக்கு என்ன? ஏய் சி என்சி வா, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், இன்னும் 1 வீக்ல நமக்கு மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெஹோப் கத்துறாரு. என்ன இது, இவர் இந்த மாதிரிலாம் கூப்பிட மாட்டாரு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி ஜெயலலிதா தான் பாக்குறாங்க. என்ன? இல்ல, நீ இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண மாட்டியே, என்ன விஷயம்? அதுவா, வேற டயம் வாய் மட்டும் போயிடு அப்படி சொல்றாரு. அதுவா அப்படிங்கிறாரு டயாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ வேலையை பார்த்துட்டு போ அப்படி சொல்லி தலையை தட்டி அடிக்கிறாரு. எதுக்கு தலையில அடிச்சு அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை தட்டிட்டு அந்த பக்கம் போறாரு. அப்போ ஜாங்கோக் இப்ப டயாங்கோட கையை பிடிக்கிறாரு. என்னடா? ஏய் அங்க பாரு, எங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கு இல்லையா காலேஜ் ஸ்கூல், அது டிஸ்டன்ஸ். அது தூரமா வைஷு அப்படியே ஒரு ட்ரீ கீழே உட்காந்துட்டு இருக்கா. அந்த ட்ரீ கீழே தான் ஹேங் இதுக்கு முன்னாடி வைஷு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணி சாரி கேட்கணும் அந்த மாதிரி அங்கதான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு. அதே பிளேஸ்ல வைஷு அவளுடைய நியூஸ் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அவளுடைய கிட்ட அப்படியே கொஞ்ச மாதிரி வச்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அது வைஷு தானே? ஆமா, இப்ப என்ன இருக்கு? அவ என்னமோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஃபீலா? அவ பண்ணதுக்கு நான் தான்டா ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு தெரிஞ்சுன்னா அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவ எதுக்கு ஃபீல் பண்ண போறா? அவளுக்கு தனத்துல இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அது ஜானுவும் காகிராவும் கூட சரியா பேசுறது இல்லைல்ல, அதனால ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இவன் ப்ராக்டிஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் போயிட்டாரு. ஆனா ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி வயசு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அப்படியே பார்த்துக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு சொன்னா அவங்க விட மாட்டாங்க, அவங்க கோச் எல்லாம் இருக்காங்கல்ல அங்க கொஞ்சம். ஏன்னா 1 வீக்ல வந்து மேட்ச் இருக்குது, அதனால கொஞ்சம் சீரியஸாவே அங்க ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா, ஏய் ஈஷா, நீ என்ன சொல்றேன்? ஏய் கீழே மாமெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன? ஏதோ ஃபுட்பால் மேட்ச் இருக்குல்ல, சொன்னாங்கல்ல டோர்னமெண்ட் இருக்குது 1 வீக்ல. ஆமா, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? எதை? யாரு ப்ராக்டிஸ் பண்றீங்க? ப்ராக்டிஸ் பண்றது இல்ல, நான் என் ஆளை சேர்த்து நீ ஆளை சேர்த்துடி. எப்படி சொல்ற? இப்படி கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், கிளாஸ் வந்து மயிறு வாடி போலாம் அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு அப்படி இழுத்துட்டு விஜி, இல்ல இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறான். இப்போ 2 பேருமே அப்படியே கீழே இறங்கி வராங்க. அங்க அவர் அப்படியே ப்ளே பண்ணிட்டு அவருடைய ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி பண்றாரு. அதை அப்படியே சகோல் சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அவரு ஹெட் பேண்ட் எல்லாம் போட்டு அவ்வளோ ஸ்வெட்ஸா இருக்கு சுகாக்கு. இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நம்ம ஆளு செம்மதான், இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. சின்னது இப்படி பாக்குற இப்படியே பாரு சுகாங்க, செம்ம அழகா இருக்காங்க. ஐயோ, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சகன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போ ஒருத்தி அப்படி சொல்லி அவள் தலையில அடிச்சு திரும்பும் போது இப்ப அவளுடைய பார்வை அப்படியே ஜிம் கேட்டது. ஆனா ஆல்ரெடி ஜிம் சாவை தான் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து கையை கட்டிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு. இந்த ஷாக்கு தான் ஒரு மாதிரி ஷையா இருக்கு. நேற்று நைட்டு நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நேற்று நைட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும். அதை நினைச்சு அவளுக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. அப்படியே தனி கீழே குடிச்சிட்டே இருக்கான். இப்போ மறுபடியும் லைட்டா அப்படியே ஹெட்டை தூக்கி பாக்குறா. பார்த்தா அப்பவும் ஜிம் சாவிதான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ யாரோ வந்து ஜிம் அடிக்கிற மாதிரி இருக்கு. சவுண்டாவா அப்படி சொல்லி திரும்புறாரு. திரும்பினா அங்க ஜம்புக்கு தான் நிக்கிறாரு. என்னடா? இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல, நீங்க ஷா நீ எதுவும் சேர்த்து எடுத்துட்டு இருந்தீங்க. சி வாய் முடு அப்படி சொல்லி அப்படியே வாயில கை வைக்கிறது. இல்ல, உன் பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன? நீ வாய முடுறான். அது என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க 2 பேரும்?
லவ்ஸா லவ் கப்பல்லாம் இதான்ப்பா இப்படி இப்படி பாத்துக்கிறாங்க பாரு ரெண்டு பேரும். அவங்க இவங்கள பாக்குறதும் அவங்க அவங்கள பாக்குறதும் அவங்க கையை தலையை கீழே குனிறதும் ஐயோ பார்க்க முடியலடா. ஆத்தாடி அப்படி சொல்லி ஒரு முதுகு தரங்கிறது எங்க பண்ற எருமை ஒண்ணும் வச்சுக்காங்க. ஏன்டா இங்க பிராக்டிஸ் பண்ண சொன்னா ஆளாளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டயான் கையை பிடிச்சி என்னமோ பேசிட்டு இருங்க. இப்ப என்னன்னு பார்த்தா ஜிம் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க. அங்க ஒரு நாய் பாரு அங்க ஆரிஷிக்கிறோம் உட்காந்து காலைல போட்டுட்டு இருக்கு. இப்பதான் வந்திருக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க 3 பேரும் நீங்க அப்படின்னு சொல்லி புள்ள பெற்றுக்கு மட்டும் தான் நீங்களும் லாயக்கா அப்படிங்கிறது. அது சொன்னோன்னே டேங்க் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. போய் ஜங்கு திரும்பி டேங்க தான் பார்த்தாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹயா அதோ நிக்கிறான் பாரு அவன் தான். சரியா நான்லாம் புள்ள பெற்றுக்கல. நான்லாம் புள்ள பெற்றுட்டேன். அடுத்த மாசம் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்றேன். எது அப்படி அப்படின்னு அவர் வந்து பாக்குறாரு. அடுத்த மாசம் கண்டிப்பா அடுத்த மாசம் கண்டிப்பா உங்க குட் நியூஸ் சொல்லுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர் பாட்டுக்கு. என்ன சொல்றாங்க ஓ இதுக்கு மேல ட்ரை பண்ணலாம் உனக்கு எவ்வளவு திமிரு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க சிவா வந்து அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு இருடா தண்ணி குடிச்சிட்டு வந்தோங்க அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா போய் சிவா அந்த தண்ணி பாட்டில் அப்படியே எடுக்கிறாரு. அதே பாட்டில வேற ஒருத்தவங்க கை வைக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா ஷபன் தான். அப்படியே சிவாவை பார்த்து லைட்டா கண்ணி அடிக்க என்னடி பண்ற அப்படிங்கிற ஒண்ணும் இல்ல ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி ஏன்னா ஹெட்பேண்ட்லாம் போட்டு ஓ பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? இப்பவே உனக்கு கட்டி பிடிச்சு அடிச்சு கிட்ட அடிக்கலாம் தோணுது. அப்படியா அடிக்கலாமா வரி அந்த ஓரமா மாமா நிஜமாவா எனக்கு கூட தோணுதுடி என்ன அடிக்கலாமா நீ அங்கிருந்து வரும்போதே என்னை பார்த்து சைட் அடிச்ச நான் பார்த்தேன் நிஜமாவா அப்ப பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரியே இருந்த அப்படித்தானே என்னதான் ஜொல்லோடிறன்னு பாக்குறதுக்காக எனக்கு கூட ஒரு கிஸ் பண்ணணும்னு சொல்ல தோணுது போலாமா ஏமாம்மா உபதேசம்லாம் உன் தம்பிங்களுக்கு தானா உனக்கு இல்லையா அப்படிங்களா போமாம்மா போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது சிவா சொல்ல இப்படி சொல்லி அந்த பாட்டில் வந்து 2 பேர் கையை எடுக்கிறாங்க. சிவா நீங்க என்ன பண்ற ஒன்றும் இல்லைம்மா சும்மா அது ஃப்ரீயா வச்சுருந்துச்சா நானும் ஷாவும் சும்மா அப்படியே உங்க ப்ராக்டிஸ் பார்க்கலாம் அது உட்காந்துருக்கா பாரு ஆருஷி அவ கூட போய் உட்காந்துருக்கேன் சரி மாமா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சிவாவை பார்த்து மறுபடியும் கண்ணு எடுத்து போறாங்க. அவர் அப்படியே லைட்டா ஸ்மெல் பண்ணிட்டு என்ன ஆரம் இல்ல நான் வீடு வரைக்கும் போட்டா என்னடா ப்ராக்டிஸ் இருக்கு இல்லடா மார்னிங் விட்டுக்கிட்டே அந்த மாதிரி பேசிட்டு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொல்லிட்டு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல நான் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றேன். சரி ஓகே நீ கிளம்பு பரவாயில்ல ஓகேடா பரவாயில்ல கிளம்பு ரிப்புக்காக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவா வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காரு. இப்படியே அந்த பக்கம் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஜானு அப்படியே வாசலே பார்த்துட்டு இருக்கான். என்னடி போன விஷயம் இன்னும் காணும். அது எதனா அப்படி பேசணும்ல மனசு வளர்த்துக்கிட்டே எங்கன்னா உட்காந்துப்பா. அப்போ உனக்கு தெரியுதுல அவன் மனசு கஷ்டப்படுவானா அப்ப ஏன் அப்படி பேசுவேன் அப்பயாவது அவளுக்கு அப்பயாவது அவள் பண்ண தப்புன்னு அவளுக்கு தெரியும்ல ஜானு அதனாலதான் நான் அப்படி பேசுவேன். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அவங்க அப்படி பேசுறது. அதனால அவங்க செஞ்ச தப்பை நம்ம சொல்லி காட்டணும். அப்போ அப்போ உனக்கு அவன் மேல கோவம் இருக்குதான் அதுக்கு நான் கூட நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன். அவளுடைய தப்பை அவ புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கொஞ்ச நாள் பேசாம இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீயும் அவகிட்ட பேசாத புரியுதா? அதெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணுவேன் பண்ணட்டும். தயங்காம இவ்வளவு ஆசைப்பட்டாரு யோசிச்சு பாரு எங்கேயும் பார்த்தல. அப்புறம் உன்னுடைய ஹஸ்பண்ட் மேலேயும் என்னுடைய ஹஸ்பண்ட் மேலேயும் தப்பு தயங்காம மேல எந்த தப்புமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் அதிகம் தானே யோசிச்சு பாரு. அப்படியே நம்ம வைஷு சைடு பார்த்தோம் அப்படின்னா வைஷு அப்படியே ரொம்ப நேரம் அழுதுருப்பா. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்கு மேல அங்கதான் உட்காந்துருப்பா. ஏன்னா அது அந்த பக்கம் சைடு கிரவுண்டுக்கு இந்த சைடு அதனால யாருக்கும் அவ்வளவா தெரியாது. அப்படியே எழுந்திரிச்சு கண்ணீர்லாம் தொடச்சிட்டு போலான்னு போறா. வைஷு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் அப்படியே திரும்பி பாக்குறா. அது அங்க ஜம்புக் தான் நிக்கிறாரு. சொல்லுங்க ஜம்புக் மாமா என்னாச்சு இங்க உட்காந்து என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல அது கிளாஸ்ல உட்கார முடியல ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன் காகிரா உன்னை எதுவும் திட்டினாளா? காகிரா உன்னை எதுவும் திட்டினாளா? அவன் என் சிஸ்டர் தானே அவன் திட்டினாலும் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் மாமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடா. இந்த வயசும் வந்துட்டு கொஞ்சம் பேசு இல்ல மாமா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டே இருக்கிறா. அவ நடந்துக்கிறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. இதான் கோக் அப்படியே வைஷுவே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா இப்போ ரித்துவோட ரூம்ல தான் ரித்து அப்படியே அமைதியா அவனுக்கு ஹோல்ட் பண்ண மாதிரியே அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கா. இப்போ அந்த டோர் திறக்குது அப்படியே நிமிந்து பாக்குறா. அதான் ஆரம்பம் தான் உள்ள வராரு. வந்து அப்படியே ரித்துவை பார்த்துட்டே தான் உள்ள வராரு. உள்ள வந்து அவருக்கு இப்போ ரித்து கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. ஏன்னா மார்னிங் வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்திருப்பாரு இல்லையா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு அவருக்கு புரியல.
இப்போ அவர் நேரா ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு வராரு. அவரு போறதும் வர்றதையும் ரித்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா. அதை வந்து ஆரம் நோட் பண்ணிட்டே தான் இருக்காரு. இப்போ மெதுவா வந்து அப்படியே ரித்து பக்கத்துல வந்து உட்கார்றாரு. ரித்து அப்பவும் அவருடைய ஐஸ் மட்டும் அப்படியே நின்று இப்ப ஆரம்ப பாக்குறா. அப்படிங்கிறாரு. இப்போ நல்லா பாக்குறா. சாரி. சாரி. எதுக்கு? காலையில ஒண்ணு ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. ரித்து உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு இல்ல. இன்னும் கொஞ்சம் உடம்பு உனக்கு நல்லாகட்டுமே. அதுக்குள்ளாடி இருக்க காலேஜ் எல்லாம் நான் யோசிச்சேன். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலடி. அப்படி சொல்லி ஆரம் வந்து பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா ரித்து எதுவுமே பேசல. ஆரம்பி தான் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பேசிருக்கு எதுவும் பேச மாட்டியா அப்படி சொல்லும்போது இப்ப அப்படியே நிமிர்ந்து அப்படியே உட்கார்றா. அப்படியே ஒரு மாதிரி சமண கால் போட்டு உட்காருவாங்களா அந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம வெளியே எங்கன்னா போலாமா? இல்ல ஆரம் நான் வரல. ஏன் என்னாச்சு? எதுக்கு வரமாட்டேன்? இல்ல அதுக்கும் நீங்க எதுனா சொல்லுங்க. வேண்டாம். ஏன் உங்களை கஷ்டப்படுத்திட்டு நான் இப்படி இதே உங்களை இருந்துக்கிறேன். ஏய் இதை பாரு எதுக்கு அப்படி ஃபீல் பண்ற? இல்ல எனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல. இதே ரூமு அந்த ஹாஸ்பிட்டலு அப்புறம் இதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரியா எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் வெளியே போனேன்னா கொஞ்சம் காலேஜ் போனேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணி உங்களுக்கு கேட்டேன். ஆனா நீங்க மார்னிங் அத்தனை பேர் முன்னாடியும் ஏன் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? என்னை நீங்க உண்மையில லவ் பண்றீங்களா? லவ் நான் நீங்க இப்படி என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவீங்களா? எனக்கு எனக்கு நீங்க நம்ம 2 பேரும் லவ் பண்ணோமாங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு ஆரம்புக்கு ஒரு மாதிரி இது. ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரித்து. நிஜமா தான் நம்ம சீரியஸா தான் லவ் பண்ணோம். காலையில அந்த மாதிரி என்கிட்ட நடந்துட்டீங்க. சாரி 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 எனக்கு தெரியும் நீங்க அளவுக்கு ஹார்ட் ஆயிட்டு சாரி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ நாளைக்கு காலேஜ் வரலாம். நான் காலேஜ் வரல. ஏய் என்னாச்சு? இல்ல உனக்கு பிடிக்கல. ஏய் பாரு நீ இவ்வளவு பிடிவாதால பிடிக்க மாட்டேங்குது. யார் என்ன சொன்னாலும் நீ கேட்டுப்ப. எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா நீ? யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். அதனாலதான் நீங்க எல்லாரும் ஹர்ட் பண்ணிக்கிறீங்கல்ல. நீ அப்படிலாம் பேசாதடி. நீ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நாங்க எல்லாம் எவ்வளவு துடிச்சிட்டோம் தெரியுமா? அதுவும் முக்கியமா நானு உன்னை அந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இங்க வாயேன் அப்படி சொல்லி இப்ப கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போறாரு. மிரர்ல வந்து காட்டுறாரு. இங்க பாரு இங்கெல்லாம் பாரு. இதெல்லாம் பாரு உனக்கு எவ்வளவு காயமா இருக்கு. எவ்வளவு வீக்கமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு சரியாக வேணாமா? இது பாரு கை அப்படி சொல்லி அப்படியே கையை தூக்கி காட்டுறாரு. இந்த கையில எல்லாம் கிட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே லைட்டா வீக்கமா இருக்கு. பாரு எவ்வளவு வீக்கமா இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்ல. அதுக்குள்ள நீ காலேஜ் வந்து உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்க கூடாதுல்ல. அதனால தானே நான் சொன்னேன். உன் மேல இருக்க அக்கறையில தானே சொன்னேன். மற்றபடி எதுவும் இல்லடி. சாரி இனிமே உங்ககிட்ட அந்த மாதிரி ஆஷா நடந்துக்க மாட்டேன். நிஜமா நிஜமா அது ஆஷா நடந்துக்க மாட்டேன். எல்லாம் நடந்துக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு என்னமோ உங்ககிட்ட மட்டும் தான் எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. இது எல்லாருமே எனக்கு புதுசா தெரியுறாங்க. ஆனா நீங்க என்கிட்ட க்ளோஸா இருக்கனால உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாவே எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்களே அப்படி பேசுனீங்களா? அதான் என்னால தாங்க முடியல. சரி சரி நீ பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ட கப்பான மாதிரி பேசு. இன்னுமே உன்கிட்ட எனக்கு சத்தமா பேசவே மாட்டேன். ஹார்ஷா நடந்துக்கவே மாட்டேன். போதுமா? ப்ராமிஸ் ப்ராமிஸா அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த நெக்ல ஒரு மாதிரி கையை வச்சுட்டு சொல்றாரு. ப்ராமிஸா சரியா? அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு. ஓ இப்போ மேடம் சமாதானம் ஆயிட்டீங்களா? நல்ல கோவம் இல்லையே? கோவம்லாம் இருக்குதான். அப்போ அந்த கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கடைக்கு கூட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. பத்தியா பத்தியா இப்பதான் சொன்னேன். இப்போ என்ன மறுபடியும் சரி ஓகே ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான். ஒன்னே ஒன்று தான். அப்புறம் எனக்கு உடம்பு ஃபுல்லா க்யூர் ஆயிடுச்சுன்னா எனக்கு தினமும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்? அப்போ பேபிலாம் வந்து அப்பெல்லாம் நீ தினமும் சாப்பிட முடியாது. ஏன்னா அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்து பாக்குறா. ஆரம்பிச்சு என்ன பேசிட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அப்படியே நாக்கு கடிக்கிறாரு. வந்து அப்படியே ஸ்மைல் பண்றாரு. அவன் கண்ணுக்கு அப்படியே குழி விழுந்து இப்போ வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அரண்யமா நீங்க ஒரு மாதிரி ஷையை ஸ்மைல் பண்ணும்போது ஒரு கண்ணுக்கு இருக்கிற அந்த குழியும் அந்த மாதிரி ஷையை ஸ்மைல் பண்ணும்போது செம்ம அழகா இருக்கீங்க அப்படிங்கிறா. அவளை மீறியே அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ஆரம் அப்படியே ரித்துவே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ரித்து
அப்படியே அதை சொல்லிட்டு அவளுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கூட ஃபீல் ஆகணும்னா அவங்க விட்டு போலான்னு சொல்லி போறா. அப்ப ஆரம் டக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க. மாமா என்ன சொன்ன இப்போ? நான் ஒண்ணு சொல்லலையே. நீங்க தான் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, நான் என்ன சொன்னேன்? அது அது ஐஸ்கிரீம் பத்தி. சரி, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா, தினமும் வாங்கி கொடுத்தா, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதுவும் மாமா என்ன பண்றீங்க? இல்ல நீ சொல்லிட்டு போய. ரித்து ரித்து இந்த மாதிரி நான் உனக்கு பார்த்ததே இல்லையே, புதுசா பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கும் தான் நீங்க பண்றதெல்லாம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. விடுங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே கிட்ட வந்துட்டாரு. அப்படியே பேக் வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டாரு. ஆரம்பமா என்ன பண்றீங்க? இல்லடி, பேபின்னு சொல்லணும்தான் எனக்கும் ஆசையா இருக்கு. நமக்கு ஒரு பேபி வரணும்னு உனக்கு தெரியுமா? ஜிம்மி சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க எனக்கு. ஜானு என் சிஸ்டர் அவ பிரெக்னெண்டா இருக்கிறாளாமே. நீ அவனே சின்ன பையன்டி, அவனே அப்பா பார்க்குறான். நானும் எனக்கும் ஆசையா இருக்கு. நம்மளும் பேபி பெற்றுக்கலாமா? அரம் அரம் என்ன பேசுறீங்க அப்படின்ட்டு அவன் அந்த ஹக்க விட்டு போலான்னு போறா. ஆனா அரம் விட மாட்டாரு. சொல்லிட்டு போ. அரம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பேசாம நீ நீ என்னுடைய ஒய்ஃப், நான் உன்னுடைய ஹஸ்பண்ட். நான் என் ஒய்ஃப் கிட்ட தானே கேட்க முடியும் எனக்கு பிள்ளை பெற்று கொடுங்க. அரம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி பண்றா. சரி சரி ஓகே 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 இவ்வளோ நர்வஸ் ஆகாத. சரி ஓகே வெளியே போலாமா? மேடம் சமாதானம் ஆயிட்டீங்களா? ம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா? அப்போ இல்ல எனக்கு ஐஸ்கிரீமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடும்பம் அப்படியே வெளியே போயிடறா. ஆரம்பம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போறாரு. இதோடய இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா தான் சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சாராங்க.